கல்பாக்கம் அருகே தடுப்பணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்டு பெறலாம். ஜாஃபர், தகவல்கள் என்ன? நிச்சயமாக கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை ஆனது தீவிரமடைந்து மழையானது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலாக பெய்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய வாயிலூர் பாலாற்றில் தடுப்பணையை தாண்டி சுமார் 13,000 கட நீரானது உபரி நீர் வெளியேறி கடலுக்கு போய் செல்கிறது. இந்த மழை நீரை கடலில் கலக்காமல் இருப்பதற்காக ஏற்கனவே கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் தமிழக அரசு இணைந்து வாயிலூர் மற்றும் கடலூர் இடையே சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தடுப்பணை கட்டிய நிலையில் அதில் தண்ணீரானது சேகரிக்கப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் விவசாயம் மற்றும் குடியிருப்புக்கு ஆதாயமாக விளங்கிய நிலையில் இதே போல் நல்லாத்தூர் பகுதியில் தடுப்பணையை கட்டுவதற்காக கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் தமிழக அரசு ஆவணம் செய்தது. இதை கட்டாததால் இந்த தண்ணீரானது உபரி நீர் வெளியேறி கடலில் கலக்கிறது. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஆவணம் செய்த இடத்தில் ஒரு தடுப்பு அணையை கட்டினால் கடலில் கலக்கும் தண்ணீரானது வாயிலூர் நிற்பது போல் இந்த இடத்திலும் சேகரிக்கலாம். இதனால் விவசாயத்துக்கும் மற்றும் குடிநீருக்கும் ஆதாயமாக இருக்கும். வீணாக போய் கடலில் இந்த இவ்வளவு தண்ணி போய் கலக்காது. அதனால் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் ஒரு ஆய்வு செய்த பகுதியில் ஒரு தடுப்பு அணையை கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.